கும்பராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாகவே கும்பராசினாலே மனதில் ஒரு குதூகலம் வந்துடுது. காரணம் என்னென்னா, கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் 2ஆம் இடத்துல பாத சரியால் படாத கும்பராசி சனி பரமாத்மாவுடைய ராசி. 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் தாங்க பிரில்லியண்ட்டு. சின்ன வயசில் ஆண்டவன் எழுதின தலையெழுத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் தான். அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதோட பலாபலனை பார்த்துருவோம். சார், இந்த வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? குருபலன் ஃபஸ்ட்டு இருக்குது, குரு மறையுது. உங்கள் ராசியில் ராகு பகவான் நிறைய வேலை பார்த்துட்டார். அப்போ இந்த ராசிகள் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சேகரிப்பு. டிசம்பருக்கு அப்புறம் அந்த ராகு போயிடுவார் 12ஆம் இடத்துக்கு. ஆனால் டிசம்பர் வரைக்கும் இவங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கும்பராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாகவே கும்பராசினாலே மனதில் ஒரு குதூகலம் வந்துடுது. காரணம் என்னென்னா, கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் 2ஆம் இடத்துல பாத சரியால் படாத பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மட்டும் என்ன, அதே பாத சனி தான். ஆமாம், சேம் பாத சனி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இப்போது கும்பராசிக்காரர்கள் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார், எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லையே போட்டு சாவடிக்கிறானுங்க சார், என்னால் வேலை பார்க்கவே முடியல, எனக்கு இந்த பாஸ்க்கு எனக்கு ஒத்து வரவே இல்லை, இன்டர்னல் ஜாப் ரொட்டேஷன் கேட்டிருக்கேன், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு இந்த இன்டர்னல் ஜாப் ரொட்டேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டு டிபார்ட்மெண்ட்டு மாறக்கூடிய அமைப்புகள், நீங்கள் குவாலிட்டியாக இருந்தால் ப்ரொடக்ஷனாக இருந்தால் சேல்ஸு, அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே மாறிப்பீங்க. அப்படி ஒன்றும் முடியலன்னா அந்த கம்பெனியே வேணாண்டா அப்படின்ட்டு வேறு கம்பெனிக்கு போயிடுவீங்க. ஸோ புதிய வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்கள் தன்மானத்தை சீண்டாத ஒரு வேலை, உங்களுக்கு கௌரவம் தரும் வேலைக்கு போவீங்க. நாம் சொற்களில் பொருட்கள் மட்டுமல்ல, சொற்களில் மானமும் அடங்கி இருக்கிறதும்பாங்க. இந்த மாதிரி வேலை மட்டும் இல்லை, வேலையில் கௌரவம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, வேலையில் நம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டான இடத்துல வேலை பார்த்துட்டேன் சார், டார்கெட் அச்சீவ், டூ ஆர் டை தான், டார்கெட் அச்சீவ் பண்ணு, இல்லைன்னா ஷூட் தி ஜாப், அவ்வளோதான், உடனே டெர்மினேட் பண்ணிடுவானுங்க. இவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபலே இல்லை சார், என் மேலே ஒரு லவ்வே இல்லை சார், இந்த கம்பெனிக்கு நான் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன். அதெல்லாம் மாறி நல்ல கம்பெனி, உங்களுக்கு கௌரவம் கொடுக்குற கம்பெனி கிடைக்கும், எத்திக்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனியாக போவீங்க. அது அப்போது 6ஆம் இடத்துல குரு பகவான் கடனை சிறுக கொடுப்பீங்க. தண்டல் அடைக்கிறது, ஏதாவது ஒரு தண்டல் பெருசாக வாங்கிட்டேன், தண்டல் அடையிறதுக்கான வழிகள், அது 6ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார் போன்ற விஷயம் ஒன்றா தரார். அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு உச்சம் பெற்றவர் 5ஆம் பார்வையாக 10 பார்க்குறார். புது ஜாப் வரப்போகுது, புது தொழில். கும்பராசிக்காரர்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த தொழில் ஓஹோன்னு போகும், தொழில் பிச்சுக்கிட்டு போகும். காரணம் 10 யார் பார்த்துட்டார்? குரு பார்த்துட்டார். அப்போ நான் வழக்கமாக எனக்கு இந்த வேலை சார், நான் இது ஒர்க் பண்ணுற கம்பெனியில் மிஷின் ஓட்டுறேன், சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவேன், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இது மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேலை கேட்டால் பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா போவேன், கேமரா ஃபோட்டோ எடுக்கிற வேலைக்கு ஏதாவது கூப்பிட்டா போவேன், சைட் பிஸ்னஸ் ஒன்று உருவாகும். இந்த மீதி இருக்கிற வேலைக்கு போய்ட்டு மீதி இருக்கிற நேரத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு நேரம் என்பது இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு எதை பார்க்கிறாருன்னா, நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். கும்பராசி சனி பரமாத்மாவுடைய ராசி. 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் தாங்க பிரில்லியண்ட்டு. சின்ன வயசில் ஆண்டவன் எழுதின தலையெழுத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் தான் பிரில்லியண்ட்டு. அவ்வளோ ஒரு ஆக்டிவ், அவ்வளோ ஒரு திறமை. சின்ன வயசுலேயே இவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டா, இவ்வளோ படிப்பு படிக்கிறா, இவ்வளோ நாட்டியம் ஆடுறா, இவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கலை சொல்லக்கூடிய, போராமப்படக்கூடிய அளவுக்கு குழந்தை பருவம் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு, ராகு பகவான் இருக்காரு, குரு பகவான் இருக்காரு. ஓல்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு குழந்தைங்கள தான் நீங்கள் யோகம். 23 வயசுலேயே குரு பகவான் வந்துட்டு போயிடுவார். அப்போ சிறு வயசுலேயே குரு வந்துட்டு போயிடுச்சு, சந்நியாச கோலத்தை உண்டு பண்ணி போயிடுச்சு. அடுத்து வர்றது சனி மகாதிசை. அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது. பல பேர் ஜாதகம் பிரிஞ்சு தான் இருக்கும், ஆனால் குழந்தை குட்டி பெற்றுக்குவீங்க.
அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சிடுவீங்க. கும்பராசிக்காரங்க பெண்கள் இருந்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தன்மையை போற்றக்கூடிய அளவுக்கும் அந்த பெண்ணுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கும் கணவன் அமைகிறது 75% கஷ்டம். இதான் விதி. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதோட பலாபலனை பார்த்துருவோம். சார் இந்த வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? குருபலன் ஃபஸ்ட்டு இருக்குது, குரு மறையுது, உங்கள் ராசியில் ராகு பகவான் நிறைய வேலை பார்த்துட்டார். அப்போ இந்த ராசிகள் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சேகரிப்பு எப்படி இருக்குது, கடன் அடைக்கும் வழிவகைகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க அப்படிங்கிறலாம் பேசிடுவோம். பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் மாறுதல் இருக்குது. இந்த ராசிக்கு இப்போ மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவோம். ஒரே நேரத்தில் பல சிந்தனைங்க, இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றினா தெளிவாக பேசிடுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குபேர யோகம் வருகின்ற காலகட்டம். உங்கள் ராசியில் ராகு பகவான், அதை குருவும் பார்க்குது. ராகு அப்படிங்கிற கிரகம் பார்த்தா கெடுதல் மட்டும் நினைப்போம். ஆனால் நல்ல கிரகம் பார்க்கும்போது ராகு நல்ல விஷயம். லாபத்தை குறிக்கின்ற கிரகங்கள் 2 ராகுக்கே தான். ஏன்னா அதுதான் 11ஆம் பார்வை இருக்குது. அப்போ அவர் உங்கள் ராசிக்கு இருந்து 11ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது, குரு பார்க்கும் பொழுது தன யோகமும் ஒரு புகழ் பெறுகிற சூழ்நிலை, பாப்புலாரிட்டி உண்டு. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சோசியல் மீடியா செலிபிரிட்டி, கிட்டத்தட்ட அந்த மாதிரி யோகம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த சங்கங்கள், சமுதாயங்கள், குடும்ப நிர்வாகத்தில் முதல் இதாக இருக்கும். இப்போ பரபரப்பாக இருப்பீங்க, பயணங்கள் நிறைய இருக்கும், அத்தனையும் அனுகிரகமாக மாறும். ஒரு பெண்கள் கூட பார்த்திங்கன்னா, அந்த பெண் நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நீ பாருமா, உனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வரும் இந்த குரு இங்கே இருக்கும்போது காலகட்டத்தில். இப்போ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நிறைய இந்த கோயில் சம்மந்தப்பட்டது, இந்த மார்கழியில் கூட அந்த பொண்ணுக்கு புக் ஆகிருக்கு. சொன்னாங்க, அங்கிள் இது மாதிரிலாம் புக் ஆகிருக்கு, போயிட்டு வா, உனக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். அமௌண்ட் கொஞ்சமாக பேசியிருக்காங்க, பரவாயில்லமா போமா, இந்த இது வச்சுக்கிட்டு நீ உன்னோட யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது மாதிரி உங்களுக்கு ஏற்படும். முதல்ல சார் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், இந்த 7.5 சனி இருக்கா இல்லையா அதை விடுவோம். உங்கள் ராசி அதிபதி 12ஆம் அதிபதியாக வந்திருக்கிறார். முதல்ல லாபங்கள் உண்டு, ஆனால் மெதுவாக கிடைக்கும். சனியோட அம்சம் அதுதான். இதில் நிறைய விஷயங்கள், புது விஷயங்களை கவனம் செலுத்துறீங்க. புது விஷயம்னா ஈவன் 60 வயசாக இருந்தாலும் இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். என்னது என் வாழ்க்கையில் இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். இன்றைக்கி புது டெக்னாலஜி அனைத்துமே நமக்கு புதுசாக தான் இருக்கும். அப்போ புது விஷயங்கள் கற்றுக்கொள்வது இதாக இருக்கும். வெளிநாட்டு வகை வருமானங்கள், வெளி மாநில வகை வருமானங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட யோகங்கள், அப்போ விரயத்திலிருந்து லாபம் இருக்கின்ற காலகட்டம் இது மாதிரி வந்திருக்கு. அப்போ லாப ரீதியாக, பணம் ரீதியாக முக்கியத்துவம் இந்த வருடத்துக்கு கொடுக்கணும். டிசம்பருக்கு அப்புறம் அந்த ராகு போயிடுவார் 12ஆம் இடத்துக்கு. ஆனால் டிசம்பர் வரைக்கும் இவங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து நிறையா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இதற்கு கல்வி சாலைகளுக்கு நிறைய உதவி செய்யுங்கள். ராகு என்பதால் சர்ப்பம். நீங்கள் நேராக கிண்டி பாம்பு பண்ணைக்கு போனீங்கன்னா அங்கே இந்த பாம்பு பிடாரன் இருப்பார். அவர் பாம்பு பிடாரன் தான் சொல்லணும். அவருக்கு வந்து ஏதாவது உதவிகள் செய்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த பாம்பு வளர்க்குறவங்களுக்கு ஹெல்ப்பு, பாம்புக்கு உணவு, அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா சர்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சர்பத்துக்கு ஹெல்ப் பண்ண சர்பத்தை வழிபடுங்க. ஒரு வெள்ளி நாகம் ஒன்று பண்ணி, வெள்ளியில் தலையை உடைக்காமல் பண்ணணும். வெள்ளியில் ஒரு நாகம் பண்ணி அதற்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு அந்த பாலை அருந்துங்க. நல்லது. அப்படி பண்ணலாம். நஷ்டம்தான் படணும். உடலில் நோய் கூட வந்திருக்கும். சொந்தமோ பந்தமோ சூனியம் கூட வைப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு. ஆனால் தான் வயத்து பிள்ளைங்களுக்காக அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஓடக்கூடிய ராசி நீங்கள் தாங்க. போதும், 2 வருஷம் ஓடி போச்சு. இப்போ பாத சனின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்கு மேலே கேர் பண்ணுங்க. வயதாகி போச்சுன்னா ஒரு 35-40 வயசுக்கு மேலே ஆனவங்க உங்கள் ஆரோக்கியத்து மேலேயும் ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு, குவாலிட்டியான ஃபுட்டு மேலே கேர் பண்ணுங்க. உண்மையாக நல்லா இருப்பீங்க. எதுலேயும் லூஸ் டாக் கூடாதீங்க, முன்ன நிற்காதீங்க, நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லாதீங்க. அது உங்களுக்கே ரிவேஸ் அடிச்சிடும். கும்பராசிக்கார பெண்கள் ஏமாறாதீங்க. ஆம்பளைங்க பேசுகிற ஆசை வார்த்தையில் கவனம் தேவை. கும்பராசிக்காரங்க 2.5 வருஷத்தை ஓடிட்டீங்க, இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்தில் அவமானப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணமும் இருக்குது. உங்களையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். கவனம் தேவை கும்பராசிக்கார பெண்களோ ஆண்களோ. தேவையில்லாத எதுலேயுமே தலையிட்டு மாட்டிக்காதீங்க. நம்மளுக்கு ஒன்று நேரம் சரியில்லைன்னா அதுக்கு என்ன ஷார்ட் அவுட்டு, என்ன பண்ணணும், தான் தேவை என்ன, அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில். ஏதாவது ஒரு சண்டே வாங்க, எம்பெருமானை பாருங்க, பரிபூர்ணமாக அவரை நாடுங்க, அவருக்குடைய சரணாகதி ஆகுங்க. 1000, 3000, 4000 கோயில் சிவபெருமானுக்கு இருக்குது. அதில் ஒரு கோவில் தான் மாடம்பாக்கம். சாமியை கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேராக நான் பார்த்தேன். அதை உணர்ந்திருக்கிறனால தான் நான் இந்த கோயிலை சொல்கிறேன். உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும். தான் பிள்ளை நல்லா படிக்கணும், தான் பையன் படிக்கணும், இந்த பையன் பெரிய ஆளாகணும், இப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளும், தனக்கு ஒரு நட்பு, நல்ல சித்தர், நல்ல மகான், நல்ல ஒரு அமைப்பு, ஒரு வழிகாட்டி வேணுங்கிட்டு வேண்டுங்க. 100க்கு 100 கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. அப்போ கோச்சார கிரகங்கள் சனியாக இருந்தால் குருவாக இருந்தால் மட்டும் ஏற்குவார், ராகுவாக இருந்தால் ஏற்க மாட்டாரா? இது புரிதல் இல்லாத காலம். அப்போ ஜோதிடர்கள் அவர் சில ஜாதகத்தில் இல்லைனா கூட கொடுப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு இருக்காங்க. ஒரு அம்மா கூட கேட்டாங்க, என் பொண்ணுக்கு ராகுக்கு எது இல்லை, செவ்வாய் இல்லை, 7ஆம் இடம் எல்லாம் சுத்தம், ஏங்க டைவர்ஸ் ஆச்சு? நான் சொன்னேன், டைவர்ஸ்க்கு அது ஒன்று தான் காரணமா? ராகுக்கு அது 7ஆம் இடம் தான் டைவர்ஸ் ஆகிருமா? இப்போ சச்சின் டெண்டுல்கர் டைவர்ஸ் ஆயிடுச்சா? அவருக்கு காலசர்பதோஷத்தில் பிறந்தார். அவருன்னு முதல்ல வயது மூத்த பையனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அப்போ சூட்சம விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். எங்கே கல்யாணம் வைக்கணும் வரைக்கும் டீட்டெயில் இருக்குது. ஒரு ஆண் ஊரில் வைங்க, பெண் ஊரில் வைங்கன்னு சொல்லுவோம். வசிய பொருத்தம் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார் பிஸ்னஸ் விஷயம் பேசுவோம். சார் உங்களுக்கு பிஸ்னஸில் டாப் மோஸ்ட் வர நேரம். கும்பராசிக்கும் இந்த கும்பராசிக்காரன் பிஸ்னஸ்ன்னு பண்ணால் மொபைல் ஃபோன், ஆன்லைன், இன்ஸ்டாகிராம், இப்போ இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியா மூலம் தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். உங்களுக்கு மொபைலு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். வேலையாட்கள் சரியான வேலையாட்கள் அமைந்து விட்டால் கும்பம் ஜெயித்து விடும். கும்பம் ஜெயிக்க, ஏன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, வேலையாட்கள் சரியாக அமைச்சுக்கணும். இந்த ஃபோன் இதெல்லாம் நிறைய பேர் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறது ரொம்ப யோசிப்பாங்க. இருக்கட்டுங்க, ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துக்கு வந்து டவர் கிடைக்காது. நான் சொல்லுவேன், சார் கும்பராசியாக இருக்கீங்க, டவர் பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்க பாருங்கன்னு. ஒய்ஃபை வாங்க சங்கடப்படக்கூடாது. நான் சொல்லுவேன், இதெல்லாம் எதுக்குங்க? உங்களுக்கு பிஸ்னஸ் நீங்கள் அதுதான் டெவலப்மெண்ட்டே இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் சுட்சமே இங்கே தாங்க இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தகவல் ஃபோனில் தான் மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் இவங்களை விசிட்டிங் கார்டு வச்சுருக்கணும். இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சில ராசிக்கு இதுதான் அப்படி தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இன்னொரு ராசிக்கு மாறும், பார்ப்போம். இப்போ உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா 4 கிரகம் இருக்கும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இது இருக்கும்போது குருவாக்கும் போது ஆரம்பிக்குது. அப்போ லாபஸ்தானத்தை வெளுத்து விட்டதால் நிறைய லாபங்கள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. சரி, மைனஸையும் பேசிடுவோம். கோபத்தை குறைக்க வேண்டிய ராசி. திடீர் கோவப்பட்டு அவசரப்படுற ராசியாக இருக்கும். இதே இது கிளைண்ட்டு கொஞ்சம் தப்பாக கொஞ்சம் புரியாமல் பேசிட்டாலோ திடீர்னு கோவப்படுற ராசி, அதை பொறுமையாக இருக்கணும். சொந்த பந்த உறவுகள், நான் ஒரு பக்கம் இருக்கேன், அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இதை மாறி ஒரு பக்கம் இருக்கிற நிறையா இருக்குது. பொறுமையாக டீல் பண்ணணும். உங்களுக்கு வருகின்ற நபர்கள் 7ல் கேது இருக்கலாம், புரிந்து புரியாமல் இருக்கிறதோ, ஒரு சிலர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கு பண்ணணும். கும்பராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.